ஆக்சிடென்டா? எப்படா? எப்படியாச்சு? அது நான் வந்துட்டு இருந்தப்போ ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல ஸ்ட்ரீட் லைட் கூட இல்லாமல் இருந்துச்சா, அப்போ ஒரு கார்காரன் வந்து இடிச்சிட்டு போயிட்டான். நீதான் ஆபீஸ்ல இருந்து சீக்கிரம் கிளம்பிட்டியே, வீட்டுக்கு வரதுக்கு ஏன் நைட் வரைக்கும் டைம் ஆச்சு? ஆமா கபிலா, நீ ஆபீஸ்ல இருந்து கிளம்பும் போது ரித்திகாவுக்கு கால் பண்ணி வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிறதா சொல்லிருக்க. அப்புறம் என்னதாண்டா ஆச்சு? அதுக்கப்புறம் யார் ஃபோன் பண்ணாலும் உன்னோட ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு தான் வந்துச்சு. அதான்க்கா, என் ஃபோன் என் கையில இருந்து ஸ்லிப் ஆகி கீழே வந்து ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. திரும்ப அது ஆன் ஆகவே இல்லை. அதை சர்வீஸ் பண்ணுறதுக்கு தான் ஷோரூம் வரைக்கும் போயிருந்தேன். அதான் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கபிலன் தனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொன்னப்போ அந்த இடத்துல எல்லாரும் முன்னாடியும் என்னால உண்மையை சொல்ல முடியல. எதுக்காக கபிலன் இந்த விஷயத்தை மறைச்சு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு போய் சொல்லணும்? தோ நீங்க இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்களே, அதான்க்கா அவன் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு மாத்தி சொன்னான். அவன் அப்படி சொன்னதுக்கே நீங்க டவுட் ஆகி போலீஸ் கம்ப்ளைண்ட் அப்படி இப்படின்னு சொன்னீங்க. உண்மையை சொல்லியிருந்தா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? இந்த அளவுக்கு கபிலன் அடிச்சு போட்டு போற அளவுக்கு அவனுக்கு எதிரிங்க யாராவது இருக்காங்களா என்ன? கண்டிப்பா இதை மத்த கட்சி ஆளுங்க பண்றதுக்கெல்லாம் சான்ஸ் இல்ல. ஏன்னா எலெக்ஷன் நேரத்துல அவங்க இப்படி செஞ்சா கண்டிப்பா அவங்க மேலதான் எல்லாரும் சந்தேகப்படுவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். வேற யாரா இருக்கும்? இந்திரா, பிசினஸ்ல யாராவது எதிரிங்க இருக்காங்களா? பிசினஸ் எதிரிங்க இருக்காங்க தான். ஆனா அவங்க யாருக்குமே இப்படியெல்லாம் பண்ற அளவுக்கு தைரியம் கிடையாது. சிவா, அண்ணி எனக்கு ஃபோன் பண்ணி பேசினாங்க. உனக்கு தான் அண்ணனே இல்லையே, நீ எந்த அண்ணிய சொல்ற? நான் இந்திராணி அண்ணியை தான் சொல்றேன். என்ன இலி குழப்பற? அக்கா இங்க தானே இருக்காங்க, இங்க இருந்துட்டு உனக்கு எதுக்கு கால் பண்ணி பேச போறாங்க? ஷோ சிவா, என்ன முழுசா சொல்ல விடுங்க. இந்திராணி அண்ணி ஏடிக்கு கால் பண்ணாங்க. இப்ப புரியுதா? ஓ, முதல்ல இப்படி தெளிவா சொல்ல வேண்டியதானே? சரி சொல்லு, எதுக்காக அவங்க உனக்கு கால் பண்ணாங்க? வேற எதுக்கு கால் பண்ணுவாங்க? கபிலனை பத்தி தான் பேசணும். ஓ, நான் ஏத்தி விட்டதுக்கான ரியாக்ஷன் உனக்கு கால் வந்திருக்கா? ஆமா சிவா, அன்னைக்கு கபிலன் மேல லைட்டா டவுட் வந்துருச்சு. இப்ப அத கன்ஃபார்ம் பண்ணதா அவங்களா கால் பண்ணி பேசினாங்க. சரி, அவங்க உன்கிட்ட என்ன கேட்டாங்க? அதுக்கு நீ என்ன சொன்ன? பெருசா எதுவும் கேட்கல, வழக்கம் போல கெத்தா தான் பேசினாங்க. ஆனா அவங்களுக்குள்ளுக்குள்ள கபிலன் மேல இருக்கிற டவுட் அதிகமாயிடுச்சுன்னு மட்டும் நல்லா தெரியுது. அதனாலதான் அவங்களே கபிலனை பத்தி எவிடன்ஸோட வந்து மீட் பண்ண சொல்லிருக்காங்க. நல்ல வேலை, எங்க கபிலன் விஷயத்துல அக்கா கிட்ட எப்படி உண்மையை சொல்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா இப்ப அவங்களுக்கே டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு. இதனால நமக்கு எதுவும் பெரிய ப்ராப்ளம் வராதுன்னு நினைக்கிறேன். நான் பேசுறத விட உங்களுக்கு அவ கூட சாட் பண்றது ரொம்ப முக்கியமா போச்சா? ஐலி, நீ என்ன பேசிட்டு இருக்க? உன்ன மாதிரி அவளும் எனக்கு ஃப்ரெண்டு தானே, அவ கூட நான் பேசக்கூடாதா? ஃப்ரெண்டுனா அதுக்குன்னு ஒரு லிமிட் இல்லையா? எப்பவும் 24 மணி நேரமும் கனெக்ஷன்லேவா இருப்பாங்க? உன் கூடயும் தான் நான் 24 மணி நேரமும் கனெக்ஷன்லயே இருக்கேன். ஓ, அப்போ உங்களுக்கு நானும் அவ்வளவு ஒண்ணா? ஐயோ, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. நீயே இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நீங்க எந்த அர்த்தத்துல சொன்னாலும் சரி, எனக்கு நீங்க இப்ப பதில் சொல்லிதான் ஆகணும். உங்களுக்கு நான் முக்கியமா இல்ல அவ முக்கியமா? அம்மா தாயே, என்ன ஆளை விட்டுரு. சிவா, என்னப்பா இங்க நின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க? கபிலனை பத்தி தான்ப்பா யோசிச்சுட்டு இருக்கேன். கொஞ்ச நாளாவே அவன் நடவடிக்கை எதுவுமே எனக்கு சரியா படல. உன் விஷயத்துல மட்டும் இல்ல, அவனுக்கு வேற ஏதோ பிரச்சனை இருக்கும்னு தோணுது. முன்னாடிலாம் அவன் ஏதாவது சின்ன சின்ன தப்பு செய்வான், நான் கண்டிப்பேன். அவனுக்கு பிடிக்கலன்னா கூட என் பேச்சுக்கு மரியாதை கொடுத்து போயிடுவான். ஆனா இந்த எலெக்ஷன் விஷயத்துல எனக்கு ஆப்போசிட்டா சவால் விட்டு பேசுற அளவுக்கு வந்துட்டான். அதோட ஒண்ணு மட்டும் என்னால நிச்சயமா சொல்ல முடியும், கபிலன் அப்படி பேசினதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு ரீசன் இருக்கு. அது என்னன்னு தான் எனக்கு தெரியல. உங்களுக்கு எதனால அவன் பிரச்சனையில மாட்டிருப்பானோன்னு டவுட் வந்துச்சு. கபிலனுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு நாள் அவனை அரெஸ்ட் பண்றதுக்கு போலீஸ் வந்தாங்க. அவங்க கிட்ட என்னன்னு விசாரிச்சப்போ
கபிலனுக்கும் வர்மாவுக்கும் கனெக்ஷன் இருக்குன்னு சொன்னாங்க. அப்போ நாங்க யாருமே அதை நம்பல. அதனால உன் அக்கா போலீஸை சமாளிச்சு அனுப்பிட்டா. ஏன்னா கபிலன் கொஞ்சம் முரடந்தாம்பா. ஆனா அவ்வளோ பெரிய கிரைம் பண்ற அளவுக்கு மோசமானவன் கிடையாதுன்னு எங்களுக்கு தெரியும். இப்பவும் அப்படிதான் நம்பிக்கிட்டு இருக்கோம். சிவா, ஒரு நிமிஷம். அவரு பால்கனில தான் இருக்காரா? ஆஹா சிவா, ஆமான்னு சொன்னா அப்புறம் வீடே ரெண்டாயிடும். உஷாராயிக்கோ. அது நான் ஒரு கவனிக்கல. பால்கனில இருந்து தான் வந்துட்டு இருக்க, ஆனா கவனிக்கலன்னு சொல்ற. அது எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. நான் பேசிட்டு அப்படியே ஃபோனை பார்த்துக்கிட்டே வந்துட்டேன். அதான் நான் வேற எங்கேயும் கவனிக்கல. அண்ணி, ஆமா இங்க நின்னு என்ன தனியா யோசிச்சுட்டு இருக்கீங்க? அது உங்க அண்ணன் பால்கனில இருக்காரு, அதான் அவரை கூப்பிடலான்னு வந்தேன். அப்ப போய் கூப்பிட வேண்டியதானே? ஏன் இங்கே நின்னுட்டு இருக்கீங்க? அண்ணி, அண்ணன் பால்கனில இருக்காரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சிவாவும் பால்கனிக்கு போனான். இப்ப அவன் திரும்பி போனதையும் பார்த்தேன். இங்க வந்து பார்த்தா நீங்க டென்ஷனா நின்னுட்டு இருக்கீங்க. அண்ணே, நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறது உண்மையா? கொழுந்தனாரே, நீங்க எதை கேக்குறீங்க? அண்ணே, நானும் இந்த வீட்டில் தானே இருக்கேன். நீங்க அப்பப்ப கபிலனை கூப்பிட்டு தனியா பேசுறதும், சிவாவையும் அயலியையும் இந்த வீட்டை விட்டு அனுப்புறதுல மும்முரமா இருக்கிறதும், சிவா அண்ணங்கிட்ட பேசினாலோ இல்ல அண்ணன் சிவா கிட்ட பேசினாலோ அத பார்த்துட்டு நீங்க ரொம்ப டென்ஷன் ஆகிறதும், அப்பப்ப நம்ம சிவாவும் கபிலனும் சண்டை போட்டுக்கிறதும், இதையெல்லாம் நான் நல்லா கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். அண்ணே, பாம்பின் கால் பாம்பறின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் நீங்களும் நானும். நீங்க எப்ப என்ன செய்வீங்க, உங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும்னா யாருக்கிட்ட எப்படி பேசுவீங்க, ஒருத்தர் உங்களுக்கு பிடிக்கலனா அவங்ககிட்ட நீங்க எப்படி நடந்துப்பீங்க, இப்படி உங்களை பத்தி எல்லா டீட்டெயிலையும் தெரிஞ்சவன் தான். அப்படிப்பட்ட எனக்கு உங்களோட வீக் பாயிண்ட் என்னன்னு தெரியாதா? நீங்க மற்ற விஷயத்துல டென்ஷன் ஆகிறத பார்த்திருக்கேன், ஆனா இப்போ உங்க முகத்துல இருக்கிற டென்ஷன் அந்த மாதிரி தெரியல. டென்ஷனோட கவலையும் தெரியுது. அதுக்கு நான் நினைக்கிற காரணமும் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. என்ன என்ன சொல்றீங்க? அந்த சிவா சங்கரியோட பையன் தானே?